என் கண்ணு துடிச்சா பார்வதிக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னான்ல, பயந்த மாதிரி ஆயிடுச்சு பத்தியா. நீ ஒன்றும் கவலைப்படாதாது. அதான் டாக்டர்ஸ் பார்வதியை டெஸ்ட் பண்றாங்கல்ல, எல்லாம் நல்லதே நடக்கும். பா, அக்காவுக்கு என்னப்பா ஆச்சு? அக்காவுக்கு எப்பப்பா நினைவு திரும்போ? அக்கா எப்பப்பா நம்ம கிட்ட பேசும்? இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா கணேசா. நானும் உன்ன மாதிரி தான். பார்வதி எப்ப கண்ணு முழிப்பா, வாயை திறந்து அப்பான்னு எப்ப கூப்பிடுவான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். பயப்படாத சுந்தரம். பார்வதியோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். டாக்டர்ஸ் இப்ப வெளியில வந்து பார்வதிக்கு ஒன்னும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நினைவு திரும்பிடும்னு சொல்லுவாங்க பாருங்க. டாக்டர், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? நினைவு திரும்பிருச்சா? ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் மிஸ்டர் ஆதி. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, சீக்கிரம் நினைவு திரும்பிடும். சீக்கிரம்னா எப்ப டாக்டர்? இன்னும் எவ்வளவு நேரமாகும் நினைவு திரும்புறதுக்கு? இப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இன்னும் 4 hours அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். பார்வதிக்கு அதனால பேஷண்ட் கோமா போயிடுவாங்க, இல்ல உயிருக்கு கூட ஆபத்து வரலாம், தெரியும்ல. அனஸ்தீசியா டோஸ் அதிகமா கொடுத்த டாக்டர் யாரு? எங்க இருக்காரு? இவர் தான் சார் அவரு. எவ்வளவு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க, பொறுப்பே இல்லாம நடந்திருக்கீங்க. பார்வதிக்கு மட்டும் எதனா ஆச்சு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சார், அவர் பண்ணது தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பேஷண்ட்டை ரெக்கவர் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் அமைதியா இருக்கணும்னா பார்வதிக்கு நினைவு திரும்பணும். அப்படி இல்ல உங்க யாருக்கும் நினைவு திரும்பாம பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அதி, அவர் தான் தப்பு நடந்து போச்சு. பார்வதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்றாருல, ஒரு 4 hours வெயிட் பண்ணி பார்ப்போமே. சொல்லுங்க எழில்குமரன், வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்களா? வேலையெல்லாம் கச்சிதமா முடிச்சிட்டேன் மேடம். வெரி குட் எழில்குமரன். பார்வதி கோமாவுக்கு போவாளா இல்ல மேலே போய் சேர்ந்துருவாளா? பார்வதி போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவோம் போல் இருக்கு மேடம். என்ன சொல்றீங்க? ஆப்ரேஷன் முடிச்சு நார்மல் டைம்ல பார்வதிக்கு மயக்கம் தெளியாததால ஆதி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு மேடம். உங்களை நம்பித்தான் நான் இதுல இறங்குனேன். இப்ப பிரச்சனை பெருசாயிட்டதால ரொம்ப பயமா இருக்கு மேடம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க எழில்குமரன், நான் இருக்கேன். என்னுடைய செல்வாக்கு, பணம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை நான் ஒன்றும் இல்லாம பண்ணிடுறேன். ஆதியை நினைச்சு நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சரிங்க மேடம், கொஞ்சம் பாத்துக்கங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை.
இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. எந்த காரணத்து கொண்டும் என் பேர் வெளியில வராம பாத்துக்கோங்க. ஓகே மேடம். ஃபோன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது கொடு. இப்பதானே பேசினா, மறுபடியும் எதுக்கு கால் பண்றான்? சொல்லுங்க எழில்குமரன். ஆதி பேசுறேன். பார்வதிக்கு மட்டும் எதனா ஆச்சு, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். அது என்ன ஆச்சு? என்ன பண்ற? அவனை பிடி. அது அவர் டாக்டர். ஆதி யாரு இவன்? டாக்டரா? இவன் நந்தினியோட ஆளு. பார்வதிக்கு இவன் தான் அனஸ்தீசியா அதிகமா கொடுத்துருக்கான். இவனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். சொல்லுங்க சார். இவன் தான் நான் சொன்னான். ஓடா. யோ, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன் மேலதான் ஏற்கனவே கேஸ் இருக்குல்ல. பணத்துக்கு ஆசைப்பட்டு மத்தவங்க உயிருக்கு விலை பேசுறவங்க எல்லாம் இந்த புனிதமான தொழில இருக்கவே தகுதி இல்லாதவங்க. இவர் ஆயிலுக்கும் வெளியில வராத மாதிரி கேஸ புக் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். இப்போ போலீஸ் கிட்ட உன்னை ஹேண்ட் ஓவர் பண்றேன். பார்வதிக்கு எதுனா ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். கூட்டு போங்க சார். ஏ கான்ஸ்டபிள், இவனை எடுத்துட்டு போங்க. ப்ளீஸ் கூட்டு போங்க. போடா. பார்வதிக்கு நினைவு திரும்பலனா அவன் நிலைமை தான் உங்களுக்கும். அது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள நினைவு திரும்பிடும். 24 மணி நேரத்தில் நினைவு திரும்பலனா அப்புறம் நடக்கிறதே வேற. இந்த ஹாஸ்பிட்டலே இருக்காது. ஜாக்கிரதை. ஆதி தப்பு பண்ணது அந்த அனஸ்தீசியா டாக்டர். இவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் பண்ண தப்புக்கு இவர் என்ன பண்ணுவாரு? பார்வதிக்கு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காருல. பார்வதிக்கு நினைவு திரும்ப 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காருல. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்வதி மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சதும் ஃபோன் பண்ண சொல்லி ஆதிக்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். இவ்ளோ நேரம் ஆகியும் ஆதிக்கிட்ட இருந்து இன்னும் கால் வரலையே. இன்னுமா பார்வதிக்கு மயக்கம் தெளியல? இன்னும் ஏன் ஆதி ஃபோன் பண்ணல? என்ன சாதி? யார் போன்ல? அம்மா. ரிங் போயிட்டு இருக்க, ஆதி கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறானே. என்ன ஆச்சு? என்ன அது யோசிக்கிற? கால் அட்டென்ட் பண்ணி ஆண்டி கிட்ட பேசு. பார்வதி கண் முழிச்சதுக்கு அப்புறம் அம்மா கால் பண்ணுன்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரம் நான் கால் பண்ணல. அவளை பத்தி விசாரிக்க தான் கால் பண்றாங்க. என்ன பதில் சொல்றது? கால் அட்டன் பண்ணலனா ஆண்டி என்னமோ ஏதோன்னு நினைச்சுப்பாங்க. அட்டன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.
அம்மா கிட்ட எதுவும் மறைக்க வேண்டாம் பெரிய தம்பி. நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஆதி, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. நீ கால் அட்டன் பண்ணி பேசு. அம்மா, என்ன ஆதி, ஏன் போன் எடுக்க இவ்ளோ நேரம்? அது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதால போனை சைலண்ட்ல போட்டிருந்தேன், கவனிக்கல. சரி, பார்வதி இப்ப எப்படி இருக்கா? பார்வதி கண்ணு முழிச்சதும் எனக்கு கால் பண்ண சொன்னேன்ல, ஏன் கால் பண்ணல? ஆதி, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதிலே காணோம். பார்வதி இப்ப எப்படி இருக்கா? பார்வதி இன்னும் கண் முழிக்கலமா, மயக்கத்துல தான் இருக்கா. என்ன சொல்ற நீ? இவ்வளவு நேரம் ஆகியும் பார்வதி கண் முழிக்கலையா? டாக்டர் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும் சொன்னாரே. ஆபரேஷன் முடிஞ்சு இவ்ளோ நேரம் கண் முழிக்கலனா ஆபத்தாச்சே ஆதி. ஏன் மயக்கம் தெளியல? டாக்டர் கிட்ட கேட்டியா? என்ன சொன்னாரு? பார்வதிக்கு அனஸ்தீசியா அதிகமா கொடுத்திருக்காங்க. ஆ? அனஸ்தீசியா அளவுக்கு மீறி கொடுத்துட்டாங்களா? அது எப்படி நடந்துச்சு? இவ்ளோ நடந்திருக்கு, ஆனா நீ எனக்கு ஒரு கால் கூட பண்ணலல்ல? நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். ஆதி, ஆண்டி என்ன சொன்னாங்க? கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னாங்க. பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? எதுனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? மெடிக்கலா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை நாங்க சிறப்பா கொடுத்துட்டு இருக்கோம் சார். இதுக்கு மேல பேஷண்ட் நினைவு திரும்பி கண்ணு முழிக்கிறது எங்க கையில இல்ல சார், எல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. கடவுள்கிட்ட நடந்த தப்ப சரி பண்ண மெடிக்கலா என்னெல்லாம் முடியுமோ செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். என்ன நம்புங்க சார். டேய், நீ வர வேண்டாம், நான் இப்போ வந்துடுறேன். ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. தரேன் சார். சில்லற இல்லையே சார். சேஞ்ச் வச்சுக்கோங்க. சரிங்க சார். வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? பார்வதி பேருக்கு. பார்வதி நாமதேயசே சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தி. பார்வதிக்கு எவ்வளவு சோதனை வந்த போதெல்லாம் அவ உங்களை தேடி வந்து உங்ககிட்ட தான் வேண்டிட்டு இருந்திருக்கா. நீங்களும் பார்வதி மேல கருணை காட்டி அவளை சோதனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. ஆனா பார்வதி இப்போ உங்களை தேடி வர முடியாத நிலைமையில இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ இருக்கிற இடத்துல இருந்து கூட உங்களை நினைச்சு வேண்டிக்க முடியாத நிலைமையில இருக்கா. எனக்காக பார்வதி எத்தனையோ தடவை உங்ககிட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணியிருக்கா. ஆனா பார்வதிக்காக நான் இன்னைக்கு உங்ககிட்ட வேண்ட வந்திருக்கேன். அம்மாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தின பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட அம்மா மனசு மாறுறதுக்கு உங்களோட செயல்னு நினைச்சேன். பார்வதி கிட்டே அப்படிதான் சொன்னேன். ஆனா பார்வதி இப்ப சுயநினைவே இல்லாம இருக்கா.
அவ சீக்கிரமா நினைவு திரும்பணும். பார்வதி கண் முழிக்கிறது கடவுள் கையில தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பார்வதி எனக்கு வேணும். என் வாழ்க்கையில பார்வதியை சேர்த்து வச்சது நீங்க தான். என் மனசுக்குள்ள இருந்த காதலை எனக்கு புரிய வச்சு பார்வதி எனக்கு மனைவி ஆக்குனதும் நீங்க தான். என் பார்வதி எனக்கு நல்லபடியா திருப்பி கொடுங்க. शीर्षस्व मायुष्ये मारोध्ये मापिता सोपमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव. அப்பா, அக்காவுக்கு ஒன்றும் ஆகாதுல்லப்பா. சீக்கிரமா கண்ணு முடிச்சுக்கோல. டாக்டர் கையை விரிச்சிட்டாரு. அந்த பகவான் மேல பாரத்தை போட்டாரு. இனி கடவுள் தான் காப்பாத்தணும். நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல கணேசா. கடவுள் நிச்சயமா நம்மளை கைவிட மாட்டாரு. கண்டிப்பா உங்க அக்காவை காப்பாத்துவார். கவலைப்படாத. ஆதி இன்னும் காணுமே. எங்க போயிருக்கான்னு தெரியலையே. எதுக்கு ஒரு கால் பண்ணி பார்ப்போம். ஆதி, எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வரேனா? கடவுளே. பார்வதி நெத்தில ஏற்கனவே விபூதி இருக்கு. சுந்தரம் இல்ல கணேஷ் யாராவது கோயிலுக்கு போயிட்டு வந்து பூசிருப்பாங்களோ? சுந்தரம், நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்வதி நெத்தில விபூதி வச்சீங்களா? இல்லையே பெரிய தம்பி, நான் கோயிலுக்கும் போகல, பார்வதிக்கும் விபூதி பூசலையே. அப்போ பார்வதி நெத்தில விபூதி பூசினது யாரு? ஓ, அம்மா சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, இப்போ வந்துடுறம்மா. பெரிய தம்பி, அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி.